Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் அருகே மஞ்சள் பயிர் பாதிக்கப்படுவதாக தமிழ் ஜனம் சேனலில் செய்தி வெளியானதை தொடர்ந்து வேளாண் அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி வட்டாரங்களில் மஞ்சள் பயிர்கள் பாதிக்கப்படுவதாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்த அதிகாரிகள் மஞ்சள் செடிகளில் நோய் தாக்கம் இல்லை என்றும் சத்து குறைபாடே காரணம் என்றும் விளக்கம் அளித்தனர். மேலும் ஜிங்க் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட் மற்றும் யூரியாவை குறிப்பிட்ட அளவில் கலந்து 30, 60 மற்றும் 90வது நாட்களில் மாலை வேளையில் தெளிக்குமாறு விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மஞ்சள் பயிரில் இலைக்கருகள் என்ற பிரச்சனை விவசாயிகள் மத்தியில் பரவலாக இருக்குது. இந்த இலைக்கருகள் கள ஆய்வு செய்ததில் இந்த இலைக்கருகள் ஒரு நோய் அல்ல அல்லது பூச்சி தாக்குதனால் வந்ததல்ல என்பது நிரூபணமாகியுள்ளது. இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினை களைந்து பயிர்கள் நன்றாக வளர நுண்ணூட்ட சத்து கலவையை நாம் தெளிக்க வேண்டும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.